ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويحبون أن يحمدوا بما لم يفعلوا فلا تحسبنهم بمفازة من العذاب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم يوم القيامة ولا فخر صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த அரங்கில வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய சகைக்குரிய மார்க்க அறிஞர்கள், விழாவினுடைய தலைவர், விழாவிலே சிறப்பு பேருடைய ஆட்சி அமைந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய நாடறிந்த பேச்சாளர் அதிரப்பெருந்தவையவர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், தொலைவாக்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரங்கத்தின் உள்ளே நுழைந்த போது அரங்கம் முழுக்க விழாவை அலங்கரிக்க ஆட்கள் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தோம். முன்னாடிக்கு கூப்பிட வர போதுதான் அமர்ந்திருப்பவர்களில் பாதிக்கும் மேல் உணவாக்கள் என்று தெரிய வருகிறது. அல்லாஹ் தஆலா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய பெருமக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று ஆரம்பத்திலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புகழ்வாழ்வை குறித்து அதிர்ந்தவர்கள் பேசியது போக எஞ்சிய சில விஷயங்களை நீங்கள் எப்போது முடிப்பார் என்று எதிர்பார்ப்பதற்கு முன்பே முடித்து விடுவேன் என்கிற இனிய செய்தியை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆவோடு தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். மீலாது என்றாலும், மௌலிது என்றாலும், புர்தா என்றாலும், இங்க எந்த வார்த்தைகளை சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறப்பிலே இருந்து இறப்பு வரை காலமெல்லாம் புகழ்ந்த பெருமக்களில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்ப்பானாக. பெரும்பாலும் ஒரு 1000 வருஷமாகவே ரசூலுல்லாவை புகழுவது ஒரு சில பேருக்கு அலர்ஜி. அவர்கள் அதை விரும்புவதில்லை. புகழுவது தவறு என்று பேசுவார்கள். அது அவர்களின் காணி. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சில நாவுகளை புகழும் நாவாக வைத்திருக்கிறான், இன்னும் சில நாவுகளை புகழ்வோரை இகழும் நாவாக வைத்திருக்கிறான்.
நம்மள புகழும் நாவிலே வைத்ததற்காக கோடானும் கோடி அல்ஹம்துலில்லாஹ். ரஸாலி இமாம் அவர்கள் அல்லாஹ் 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 ரூம்ல கத்திட்டு இருந்தப்போ பக்கத்துல இருந்தவர் சொன்னாராம், சும்மா அல்லாஹ் அல்லாஹ் கத்திட்டே இருந்தா போதுமானு வரணும்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி போய் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன பதில் அதுதான், அல்லாஹ் அல்லாஹ்னு என் நேரம் எல்லாம் போகுது, இது சரியான பேசி அவன் நேரம் எல்லாம் போகுது. இந்த ரெண்டுமே உயர்ந்தது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே போவது தானே. அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மங்கா புகழ் வாழ்வை, சாகாத சரித்திரத்தை, காலம் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த உலகத்திலே உயிர்கள் உள்ளளவும் போற்றப்படும், புகழப்படும், பேசப்படும், எழுதப்படும், கவிக்கப்படும், ஆய்வு செய்யப்படும், அலசப்படும். இதிலே யாருக்கு எதிர்மறை கருத்து இருந்தாலும் அதற்கு நமக்கு கவலை இல்லை. அல்லாஹ் பொருந்தினால் போதும், ரசூலும் பொருந்தினால் போதும். சில பேர் பொறு சொல்றதுன்னு இருக்கிறவங்கள்ட்ட நாம ஒண்ணும் போய் அதை திருப்திப்படுத்தலாம் முடியாது. நீங்க லேசா புகழ்ந்தாலும் ஏதாவது சொல்லுவான், கூடுதலா புகழ்ந்தாலும் ஏதாவது சொல்லுவான். நல்ல ஜம்முன்னு நிமிர்ந்து நடந்து போனீங்கன்னு வைங்களேன், நிமிர்ந்த நன்னடை, நேரு கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சான நெறிட்டு ஜம்முன்னு வேகமா நடந்து போனீங்கன்னா, என்ன திமிரு பத்தியல, என்ன பெருமை பத்தியல அப்படிமா. அவன் இப்படி சொல்றானேங்கிறதுக்காக வேண்டி நல்லா குனிஞ்சு போனீங்கன்னா கல்ல போய் அவன் போறது பார்த்தீங்களா, நிமிர மாட்டானே, குனிஞ்சேதான் போவான். அதனால இவன் பேச்சை கேட்டா நடக்கவே முடியாது, நிமிர்ந்தும் நடக்க முடியாது, குனிஞ்சும் நடக்க முடியாது. அதனால நம் நடையில போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அன்பிற்குரியவர்களே, அண்ணலாரை புகழுதல், அண்ணலாரை புகழுதல் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களா என்று கேட்பவர்களுக்கு நான் வார்த்தை சொல்ல வேண்டும். புகழாமல் வேற என்ன செய்தான் அல்லாஹ்? உச்சகட்ட புகழ் அவன் புகழ்ந்ததுதான். நம்முடைய நாவில் நாள்தோறும் நர்த்தனம் ஆடுகிற ஸலவாத்து ரசூலுல்லாஹ்வுடைய புகழ். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இறக்கும் வரை நம்முடைய இதயத்தையும் நாவையும் ஈமானால் இறைவன் ஈரப்படுத்தி வைப்பானாக, ஸலவாத்தில் ஈரப்படுத்துவானாக. ஸலவாத்தை போல ஒரு புகழ் மாலை உலகத்திலே இல்லை. அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத்து கூறுவதற்கு மறுபெயர். ஸலவாத்து என்பது ஏதோ அறிக்கை அல்ல, ஸலவாத்து என்பது ரிப்போர்ட் அல்ல, ஸலவாத்து என்பது சர்டிபிகேட் அல்ல, ஸலவாத்து என்பது புகழ் மாலை. புகழ் மாலை நபிகளாரை புகழுகிற வார்த்தை தான். நேரடியாக கூப்பிட்டு புகழுகிற வார்த்தை குர்ஆனிலே இருக்கிறது. இன்னகலான குலுகின் அதீம் என்பது புகழ். நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் நபியே என்று நபியை பார்த்து சொல்லுகிறார். அவர் குணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு எழுதுனா அது ஹிஸ்டரி, அது வரலாறு, அது செய்தி. நாயகம் அவர்கள் நல்ல குணத்தோடு இருந்தார்கள் அப்படி பேசல. குர்ஆனுடைய வார்த்தை எப்படி போகிறது தெரியுமா? இன்னகலான குலுகின் அதீம், நாயகமே நீங்கள் நற்குணத்தின் மீது இருந்தீர்கள். இது ஒருவரை கூப்பிட்டு புகழுவது, கூப்பிட்டு புகழுவது. பணி நெடுக்க வான்வரையில் திருக்குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கூப்பிட்டு கூப்பிட்டு புகழுகிற பெருவாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களை தாங்களே புகழ்ந்தார்கள். ஆனால் அது தற்புகழ்ச்சின்னு சொல்லக்கூடாது. நான் அதை கட்டணேன், இதை கட்டணேன், அவங்களுக்கு கொடுத்தேன், இவங்களுக்கு கொடுத்தேன் சொன்னா அது தற்புகழ். ரசூலுல்லாஹ்வுக்கு கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான், அம்மா பின் அஹ்மத் ரப்பிக ஃபஅத்தி, நாயகமே நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிற நியமத்தை எல்லாம் சொல்லுங்கட்டான். எனவே சொன்னார்கள். சொல்லுகிற போதே எனக்கு பெருமை இல்லை என்று சொன்னார்கள். அந்த சையீது குல்தி ஆதம யௌமல் கியாமா வலா ஃபக்ரலி, நான் மறுமையில் அத்தனை மக்களுக்கும் நான் தான் தலைவர், பெருமை இல்லை எனக்கு. முதன்முதலாக சொர்க்கத்தின் கதவை தட்டுவதும் திறக்கப்படுவதும் எனக்குத்தான், பெருமை இல்லை எனக்கு. என்னுடைய உம்மத்தினர்கள் தான் சொர்க்கத்தின்
சொல்லுவதில் பெருமை இல்லை எனக்கு. நாயகம் பெருமை இல்லை என்று சொல்லியே ஏராளமான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழை அல்லாஹ் சொல்ல சொன்னான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இறைவன் சொன்னதால் சொல்லி காட்டினார். அல்லாஹுவை அடுத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அகிலத்தில் இருக்கிற எல்லாரையும் விட சிறந்தவர்கள் என்கிற போது அதை தாண்டி புகழ்ந்ததான தப்பு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ரசூலுல்லாஹ்வை யாரும் அல்லாஹ்னு சொல்லலையே, ரசூலுல்லாஹ்வை யாரும் கடவுள்னு சொல்லலையே. முஸ்லிம்கிட்ட இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற வேற சமயத்துக்காரங்கள்ட்ட போய் கேளுங்க முகமது யாருன்னு, அவன் கூட முஸ்லிம்களுடைய கடவுள்னு சொல்ல மாட்டான். என்ன அப்படி பதிய வைக்கல. அல்லாஹ்வின் தூதர் என்று தானே சொல்லுகிறோம். உலகத்திலே இருக்கிற கோடானு கோடி படைப்புகளில் அல்லாஹ்வை அடுத்து பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றோம். உனக்கே வலிக்குது, உங்களுக்கு வலிக்கிறதுனால பேசாம இருந்து பெரும்பான்மை ஆயிடக்கூடாது இல்லையா? ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்படி போனாலும் திட்டுவாங்க, அப்படி போனாலும் திட்டுவாங்க. நீங்கள் வரம்பு மீறி புகழுகிறீர்கள். அந்த ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்கல்ல, என்னை புகழ வேணாம், வரம்பு மீறிட்டீங்க. கிறிஸ்தவர்கள் என்னை புகழ்ந்தது போல, ஈசாவை புகழ்ந்தது போல நீங்கள் என்னை புகழ வேண்டாம்ங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? புகழக்கூடாதுன்னு அர்த்தம். கிறிஸ்தவர்கள் புகழ்ற மாதிரி புகழக்கூடாதுன்னு அர்த்தம். கிறிஸ்தவர்கள் கடவுளாகிட்டாங்க. இங்க யார் கடவுளாகனா? وحكم بما شئت مدحا فيه واحتكمي. குர்ஆன் ஷரீஃப்ல நம்ம முஸ்லிமா பாடுறாங்க. தஅமத்தஅத்துஹும் நஸாரா, நஸாராக்கள் ஃபீ நபியிஹிம், அவர்களுடைய நபி விஷயத்திலே என்ன சொன்னார்களோ நீங்க அதை விட்டுருங்க. கடவுள் ரசூலுல்லாஹ் சொல்லிராதீங்க. பின்ன அதுக்கப்புறம் வேற என்ன செய்யறது? வஹக்கும் பிமா ஷீத மதஹன், எவ்வளவு வேண்டுமானாலும் புகழ். உறுதியாயிரு. கடவுள் சொல்ல வேண்டாம், நாயகத்தை அல்லாஹ் என்று சொல்ல வேண்டாம். அது அல்லாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் நீ புகழலாம், புகழ வேண்டும் என்கிறார்கள் முஸ்லிம் அவர்கள். மௌலிது காவியத்தை எழுதியவர்களுக்கு ஏங்க இப்படி ரொம்ப எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க புகழ்ந்து புகழ்ந்துன்னா அவர் அங்க ஒரு வரி எழுதி வச்சிருக்காரு. நான் வாழும் காலம் வரை ரசூலுல்லாஹ்வை புகழாம என்னால இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நாயகத்தின் மீதான பிரியம் அரிசுடைய ரப்பிடத்திலே நாளை எனக்கு அதுதான் சனதாக வந்து நிற்கும். என்னுடைய முஸ்தனது, என்னுடைய ஆதாரம். நீ என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்டானா, நான் ரசூலை நேசிச்சேன்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். பாடுவது முஸ்லிமான் சொல்லுகிறார்கள், காவியங்களை படித்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நாங்க அவங்களை எல்லாம் பார்க்கிறோம், அவர்களை எங்கள் முன்னோர்களாக பார்க்கிறோம், எங்களுக்கு முன்னோடிகளாக பார்க்கிறோம். காலமெல்லாம் தங்களினுடைய நாவில் ரசூலை புகழ்ந்து கொண்டே இருந்தவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழாலேயே தங்கள் வாழ்க்கையை கழித்தவர்கள். நாங்களும் கழிக்கிறோம். மற்றபடி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த விமர்சனம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டே இருக்கும். நம்ம அதையும் அப்படி கடந்து போயிடணும். பல பேர் அட்டைப்பெட்டியில நோட்டீஸ் வச்சிருக்கிறாங்க. ஒரு 10-15 அட்டைப்பெட்டி மேல சில ஆபீஸ்ல அட்டாணியில இருக்கும். இந்த அட்டாணி பறந்து சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருக்கும். பீல போனாலும் இறக்கிடுவோம், எல்லா புகழும் கொடுத்துருவோம். மருந்து மீது புகழக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது உதவக்கூடாது, அது வேணாம், இது வேணாம். நபிகள் நாயகம் ஒரு மனிதன் தானே, அந்த மனிதரை இப்படி புகழலாமா, இதெல்லாம் நோட்டீஸ் இருக்கும். நம்ம இந்த பக்கம் இருந்து அலமாரியில இருந்து முருகேஸ்வரி மோடிசரின்னு இவங்களும் இறக்கிடுவாங்க. அவங்களும் அந்த அட்டைப்பட்டி இறக்கிடுவாங்க. நடக்கிறது ரெண்டும் நடந்துட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா இவங்க பேசுறவங்களை கவனிச்சுட்டு நாம உட்கார்ந்தோம்னா கடைசி வரைக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது. குலிஸ்தான் எழுதிய சாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னதாகவும் மௌலானா ரூமியினுடைய மத்னவியுடைய நீதி கதைகள் எல்லாம் வருது ஒரு கதை. அத்தா, மகன், குதிரை 3 எங்கேயோ பிரயாணம் போறாங்க போல இருக்கு. 3 பேரும் குதிரையில உட்கார்ந்தாங்க. அத்தாவும் உட்காந்தாச்சு, மகனும் உட்காந்தாச்சு.
வண்டி கொஞ்ச தூரம் போயிருந்தது. நம்ம திண்ணை தோழர்கள் அங்க யாரோ ஒரு 4 பேர் உட்காந்துருக்கான். திண்ணை தோழர்கள் பாவம் ஒரு குதிரை மேல இவ்வளவு பெரிய உடம்பு அப்பனும் மகனும் 2 பேரும் உட்காந்துட்டு போறாங்க. கொஞ்சமாவது இறக்கம் இருக்கான்னு பேசிட்டாங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து ஒருத்தர் மட்டும் மேல உட்காரும், ஒருத்தர் நடந்து போகணும், ஊர் பேசுற மாதிரி நம்ம எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பையனை இறங்கி நடக்க விட்டுருக்காங்க. பேச்சுவார்த்தை எப்படின்னா பையன் கொஞ்சம் தூரம் நடக்கணும், அப்புறம் அத்தா கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னு. பையன் குதிரையை பிடிச்சிட்டு நடக்க அவர் ஒருத்தர் விட்டுருக்காரு. அடுத்த திண்ணை தோழர்கள் அந்த பங்க திண்ணையில உட்கார்ந்தவன் ஒரு மாதிரியா அவரை பெத்த பையனை அப்படியே காலார நடக்க விட்டுட்டு ஜம்முன்னு மேல உட்காந்து போறாங்க. என் குதிரையில உட்கார வச்சு கூட்டிட்டு போனா என்ன ஆயிடுவான். இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு. இந்த வார்த்தை காதல கேட்டவன அவரு இறங்கி இவனை மேல உட்கார வச்சாரு. அதே கமாண்டு பெத்த தகப்பனை நடக்க விட்டுட்டு மேல எவ்வளவு துங்கரா உட்காந்துருக்கான் பாரு, இவெல்லாம் உட்படுவானா அப்படிங்கிறவன். கடைசியில ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, மானான்னு சொல்லி குதிரை தனியா நடக்க 2 பேரும் தனியா நடந்து 3 தனியா என்ன நோக்கம்னு தெரியல. குதிரை தனியா போகுது, அத்தா நடக்கிறாரு, மகனும் நடக்கிறாரு. அந்த பக்கம் இருந்த திண்ணையில உட்காந்து சொன்னா முட்டா போயிடுங்க. குதிரையை கையில வச்சுட்டு 2 பேரும் நடந்து போறானுங்க. என்னன்னா கடைசி வரை நீங்க ஊருக்கே போக முடியாது. அதனால திண்ணையில இருக்கிற தோழர்களுடைய சொற்கள் அப்படியே லேசா செவிமடுத்துக்க வேண்டியதான ஒழிய அது நடைமுறைக்கு ஒத்துவர. எனவே பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் ரசூலை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். என்னன்னா கியாமத்து வரை புகழும் நாவுகளை வைத்திருக்கிறான், இகழும் நாவுகளையும் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 63 ஆண்டு கால புகழ் வாழ்வு என்பது பல்லாயிரம் நூற்றாண்டுகளினுடைய வாழ்க்கைக்கு சமமானது. எங்களுடைய ரசூல் எல்லா நபிமார்களை விட அவர்கள் ஏற்றம் பெற்றவர்கள் என்பதை நாங்க ஏன் சொல்லக்கூடாது? அவங்க இமாமுல் அன்பியா, நபிமார்களின் தலைவர், அவர்கள் நபிமார்களின் கிபிலா, ஏன் சொல்லக்கூடாது? ஒரு நபி 950 வருஷம் அழைப்பு கொடுத்து 80 பேருக்கு மேல் சேரவில்லை என்கிறார்கள். எங்கள் நாயகம் 23 வருடம் அழைப்பு கொடுத்து உலகத்தினுடைய 1/3 பகுதியை கண்ணால பார்த்து விட்டு வபாத்தாகிறார்கள், இஸ்லாம் ஆக்கிவிட்டு. ஏன் சொல்ல மாட்டோம்? நாங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமையும் ரசூலுல்லாஹையும் ஒப்பீடு செய்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை தாழ்த்த அல்ல, எங்கள் நாயகத்தை உயர்த்த. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருந்து கைத்தடி எடுத்து பாறையை பிடித்து அடித்து விட்டு பாறையிலிருந்து தண்ணீர் வரும் என்று மூசாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையையும் நாங்கள் யோசிக்கிறோம். இப்படி விரல நீட்டுறாங்க. உதவியா ஒரு பக்கத்துல தண்ணி இங்கிருந்து வருகிறது. உதவி செய்து முடித்தார்கள் எல்லோரும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ரசூலுடைய விரலில இருந்து நீர் வந்தது, அப்ப நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க? நாங்க 1400 பேர் இருந்தோம். அப்ப ஒரு கைத்தடியை எடுத்து பாறையிலே அடித்து வரும் தண்ணீரையும் எங்கள் நாயகத்தினுடைய விரல் சுனையில இருந்து ஒழுத நீரில் ஆயிரக்கணக்கான பேரின் குடிநீரும் ஒழுநீரும் தேவை பூர்த்தியாகிறது. இந்த புகழை எல்லாம் சொல்லாமல் அப்படியே மூடிக்கொள்வதா? ரசூலினுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வரியும் பேசப்படுகிற சொல்லப்பட வேண்டிய செய்திகள் தானே அவை. அது புகழாக உங்களுக்கு தெரிகிறது. ரப்பி அரிதி, யா அல்லாஹ் எனக்கு உன்னை காட்டு, நான் பார்க்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். சாத்தியமில்லை என்று பதில் வருகிறது. எங்களுடைய நாயகத்தை வாங்க போலான்னு கையை பிடிச்சு நைட்டோட நைட்டா கூட்டிட்டு போறானே, இந்த ஒப்பீட்டை புகழ் என்று வைத்துக் கொண்டால் புகழ்ந்துதானே ஆக வேண்டும். அரிணி என்பதற்கும் அஸ்ரா என்பதற்கும் வித்தியாசம் உண்டு என்பார்கள் உலமாக்கள். அஸ்ராபி அப்திகி என்றால் நைட்டோட நைட்டா நாயகத்தை கூட்டி போகிறான். பார்க்க வாருங்கள், பேச வாருங்கள், சந்திக்க வாருங்கள், பரிசு வாங்க வாருங்கள். ஆனால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க கேட்ட போது அதனுடைய சாத்தியங்கள் மறுக்கப்பட்டு விட்டதல்ல. சுலைமான் ரீக புதுவா ஷஹருன் வராஹுஹா ஷஹருன். நபி சுலைமானுக்கு காலையில நின்றால் காத்து கொண்டு போய் 1 மாசம் குதிரையில போகிற தூரத்தில் அவரை விடும். மீண்டும் அங்கு நின்றால் 1 மாச தொலை தூரம் கொண்டு வந்து விட்டுரும்.
போனால் 1 மாசம் சுலைமானை காற்று கொண்டு போகும், 1 மாச தொலை தூரத்தை காற்று கொண்டு போகும் என்றால் புராக் என்கிற மின்னல் வாகனத்தில் எங்கள் நாயகத்தை இத்தனை மானம் கடந்து அழைத்து சென்றதை ஒப்பீட்டளவில் யோசிக்கிற போது அது புகழ் அல்லாமல் வேற என்ன? இந்த புகழை எல்லாம் சொல்ல இந்த உம்மத்தின் உலமாக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நபி மட்டுமல்ல, அவர்கள் நபிமார்களுக்கு இமாம். ரசூல் மட்டுமல்ல, அவர்கள் ரசூல்மார்களுக்கு இமாம். வகி வரவில்லை என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தமாக இருப்பார்கள். எப்ப வகி வரும்னு எதிர்பார்த்துட்டு அடுத்த பார்ப்பாங்க என்றெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. மறுபக்கம் இதுவும் வருகிறது, கொஞ்ச நாள் கொண்டு வரலன்னா ஜிப்ரீல் வர்க்கத்திலே இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீண்ட நாட்கள் இடைவெளியில் சந்திக்காவிட்டால் மண்ணில இருக்கிற மாணவிக்கு உள்ள அந்த தாகத்தை விட தாக்கத்தை விட விண்ணில இருக்கிற மலக்குகளுக்கான தாக்கம் உண்டு. இதெல்லாம் பெருமானாரின் புகழ் வாசகம், புகழ் வரலாறு குர்ஆனின் வழிநெடுகிலும் இருக்கிறது. கபரில போய் நின்று எதிரிகள்லாம் வந்து எங்க மௌத்தா போனவங்களை எழுப்புங்க பார்க்கலாம் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல போய் நின்று கும்பி இதினில்லான்னு சொன்னப்போ செத்து போனவர் எந்திரிச்சு அவர் பேர் சொன்னாருன்னு எல்லாம் வருது. இறந்தவரை உயிர்ப்பித்த ஈசா என்றெல்லாம் நாமும் புகழ்கிறோம், பாராட்டுகிறோம். இறந்து போன மனிதன் அல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லாம் பேசினார்கள் ரசூலுல்லாஹ்விடம். ஒரு விருந்து வைபவத்திலே போய் கறியை எடுத்து வாயில கொண்டு போனால் சமைக்கப்பட்ட இறைச்சியிலிருந்து சத்தம் வந்தது, நான் விஷம் வைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை உண்ண வேண்டாம். விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது, உண்ண வேண்டாம். ரசூலுல்லாஹ்வோடு பேசாதது எந்த படைப்பு? எந்த படைப்பும் பேசவில்லை. ஒட்டகம் சஜிதா செய்ததை, மரம் சஜிதா செய்ததை இதையெல்லாம் சொன்னார்களே. இங்கே என்ன ஏன் புகழ்ற? அவங்க மனுஷன் தானே, மனுஷன் தான் இல்ல, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. குர்ஆனில் திரும்ப திரும்ப அல்லாஹ் அவர்களை மனிதர் என்று தான் சொல்லுகிறார். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் நம்மள்கிட்ட சொல்லத்தான் செய்வார். என்னமோ மிஸ்கின் 5,000 ரூபாய் செய்யுங்க அப்படிம்பாரு. டப்புன்னு 10 ரூபாய் நோட்டு எடுத்து கொடுத்த முடியாது. அவர் தான் சொன்னாரு முசாவருக்கு, அவரு கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு, மிஸ்கின்ங்கிற வார்த்தை சொன்னார். இதனால பள்ளியாசல்ல வாசப்படியில் நிக்கிறவங்க கொடுக்குற மாதிரி ஒரு 10 ரூபாய் கொடுத்தாங்க. அவர் 10 லட்சம் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறார். அவர் ஒரு பேச்சுக்கு என்ன மிஸ்கின் தான் சொல்லுவாரு. ரசூலுல்லாஹ் மனிதன் என்று சொன்னால் உடனே நீ மன்னடி மனிதர்களை போல கணக்கு போடுவது தப்புதானே? எல்லா மனிதர்களும் ஒன்னா? அவர்கள் மனிதர்கள். அகில உலகத்தில் எல்லா மனிதர்களை விட புனிதர்கள். நான் சொல்லல, புர்காச்சரியில முஸ்லிம் அவர்கள் சொல்லுகிறார்கள். முன்பும் பேசி இருக்கிறேன். அதிகமாக முகநூலில மிக அதிகமாக வைரலாக்கப்பட்ட வீடியோ. 160 கவிதைகளை எழுதிய அல்லாமா ஷரஃபுத்தீன் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி உடல் நலம் பாதிக்கப்பட்ட உடல் நலத்துக்கு பூசிரி இமாமு அவரு முடிவு செஞ்சது என்ன தெரியுமா? ரசூலை புகழ்ந்து முடிச்சுட்டா நோய் போயிருன்ற முடிவுக்கு அவர் கண்களில் கண்ணீரோடு எழுத துவங்கிய காவியம் தான் அமின் கதற்குறி ஜீரானின் பிதி செலவி மசதி தடமாந்தராமே கோகுலத்தின் பிதவின்னு சொன்ன அந்த குருதாவுடைய வைத்து எழுதிக்கிட்டே வந்தார். என்னென்ன நடந்ததோ, என்னென்ன புகழோ எல்லாம் எழுதினார். அரிசி நெருப்பு அணிஞ்சது, அந்த கோட்டை இதானது, வெளிச்சமானது, தண்ணி வத்தி போச்சு, எல்லாம் எழுதிட்டு வந்தார். ஒரு கட்டம் கடைசி அங்க நின்று என்ன தெரியுமா? இப்ப சொன்ன கருத்துதான். முர்தாஷரீஃபினுடைய முஸ்லிம் இமாமுக்கு கல்வி ஞானம் சொல்லுகிறது ரசூலுல்லாஹ் மனிதர். உலகத்திலே இருக்கிற எந்த கல்வியை படித்தாலும் எல்லா கல்வியும் நான் படிச்சுட்டேன், ரசூலுல்லாஹ் மனிதர் என்பது முடிவு. அதுக்கு அடுத்த வரி அவர் எழுத மனசு. ரசூலுடைய காதலர்களுக்கு அவர் சும்மா மனிதர்னு சொல்லிட்டு எந்திரிச்சுன்னா போக முடியாது. அவர் அடுத்த வரி எழுதுற கிட்டத்தட்ட 100கணக்கான வரிகளை எழுதி வந்தவர் அங்க நிறுத்தி விட்டு
விட்டார். கனவிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பல முறை கனவிலே பார்த்தவர்கள் முஸ்லிம் அவர்கள். வந்த உடனே ரசூல்ட வேற எந்த கேள்வியும் இல்லை. அல்லாஹ்வின் தூதரே அமித்த தக்குவத்தி ராணின் மீது சலமிலிருந்து எழுதிட்டு வந்தேன். மபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். என்னுடைய நான் படித்திருக்கிற அறிவு சொல்லுகிறது பஷர் என்று முடித்திருக்கிறேன். நீங்கள் மனிதர் என்று எழுதி வைத்திருக்கிறேன். அடுத்த வரி எழுத தெரியவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அடுத்த வரி வஅன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹிம். எழுது, அவர் மனிதர்னு முதல் வரையில எழுதிட்டு அடுத்த வரையில எழுது வஅன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹிம். அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த படைப்புல அவர்தான் சிறந்தவர் எழுது. சொல்லிக் கொடுத்தது யாரு தெரியுமா? அதனால் தான் நாங்கள் உலமாக்கள் சொல்லுகிறோம், புர்தா என்பது வெறும் ஷரஃபுத்தீன் என்பவர் பாடியதில்லை. இடையிடையே அதிலே வரும் வரிகள் ரசூலால் சொல்லப்பட்டது. புர்தாவின் வார்த்தைகள் அத்தனையுமே பூசரியின் வார்த்தைகள் அல்ல. நாடு முழுவதும் இருக்கிற உலமாக்கள் எல்லாம் வியாழக்கிழமை மகரிபிற்கு பின்னால் எது தவறினாலும் புர்தா தவறு. நாங்களெல்லாம் ஒரு 10-12 வருஷம் புர்தாவை ஓதி விட்டுத்தான் ஓதியாகின்றோம். 10-12 வருஷம் வியாழக்கிழமை மகரிப் டு ஈஷா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இருக்கிற அத்தனை உலமாக்களையும் கழுங்கள் புர்தா ஷரீஃப் ஓதி விடுவார்கள். அப்ப முஸ்லிம் இமாமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, நீ மனிதர் எழுதுறியா இல்லையா, கூடவே இதை சேர்த்து எழுது. என்ன எழுது? வஅன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹிம் எழுது. அகில உலகத்தின் எல்லா படைப்புகளை விட நாயகம் சிறந்தவர்கள். இப்போ அல்லாஹ் ரசூலை புகழ்ந்தான் என்பது ஒரு கோணம். ரசூலே ரசூலுக்கு இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். என்ன அகில உலகத்திலே சிறந்த மனிதன் என்று. எங்களுக்கு அல்லாஹ் கற்று தந்ததும் ரசூலை புகழ்ற மாதிரி, ரசூல் கற்று தந்ததும் ரசூலை புகழ்ற மாதிரி. பின்னப்படி நாங்கள் சொல்லாமல் இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் எந்த கோணங்களை எடுத்தாலும் அதில் இருக்கிற புகழ் வரலாற்றை அல்லது புகழுக்குரிய செய்தியை உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான பொறுப்பு நிச்சயமாக உலமாக்களுக்கு உண்டு. ரசூலே சொன்னாங்க, பி துஃப்தனூன் வ அன்னி துஸ்அலூன ஃபி குபூரிக்கும். கபரிலே நீங்கள் என்னை பற்றித்தான் கேள்வி கேட்கப்படுவீர்கள், என்னை குறித்து நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். பாதருக்கு பெருமை மாதிரி தெரியலாம், இல்லை, அது என்னை குறித்து நீ பதில் சொன்னால் தான் சுவனம் போக முடியும். இதுவெல்லாம் ரசூலினுடைய புகழ் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. முடிச்சு போச்சுன்னா புகழ்றாங்க, யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் நம்ம போடுவோம். ஒருத்தரை பிடிக்கலன்னா எங்க எப்படி வாடுறது, ஏதாவது ஒண்ணு வாடி விடுவோமா இல்லையா? நமக்கு அவரை பிடிக்கல, எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் போடுறாங்க, அவர் நல்லவர், இவர் நல்லவர், இவர் நல்லவர், இப்ப இவர் வரிசை வருது, இவர் என்ன சொல்லணும், அவர் நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு எக்கன்னா வச்சு நல்லவர் தான் என்ன அப்படின்னு இருக்கிறது. நம்மளுக்கு பாத்தீங்களா, ஒரு விஷயத்த கூடாது அது அப்படி சொல்ற மாதிரி வந்து அப்படி சொல்லிடுவாங்க. நல்லவர் தான் நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி என்ன ஒண்ணு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அங்க வேற ஏதோ இருக்குன்னு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், புதுசா ஒரு பித்தனா உண்டாகுதுன்னு அர்த்தம். என்ன அப்படிம்பா, மௌத்தா போறவ பத்தி நல்லதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். மௌத்தா போனவங்களை பத்தி எல்லாம் நல்லதாதான் பேசணும், ஆனா இருந்தாலும் இந்த மனுஷன் வந்து அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் பேச போறாருன்னு அர்த்தம். இது முதல்லயே சொல்லிடுறது. அந்த மாதிரி பிடிக்காதவர்களை பற்றி இல்லாததானே பேசுவோம். அஜித்குமாருக்கு அடிக்கடி வேடிக்கை சொல்லுவாங்க, யாரோ ஒரு அவளியா வானத்துல பார்த்து இருக்கிறாரு, கீழே வந்து மனைவி பயங்கரமா பேசிருக்கு, என்ன நீங்களும் தான் பள்ளியாசல தொழுங்க சரிதான் அது இதுன்னு இருக்கிறீங்க பாருங்க, யாரோ ஒரு வானத்துல அப்படி பறந்தாராமான்னு இவர் சொல்லியிருக்காரு, நான் தான் பறந்தேன். அதான் ஒரு காலம் கோணையா இருந்தப்பவே நினைச்சேன், என்னன்னா எல்லாரும் நல்லா பாராட்டினாலும் ஒரு இக்கண்ணா வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு குறையை சொல்லுவது தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறது புகழுகிறோம், பிடிக்காதவங்க புகழ வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் தவிர்த்து கொள்ளலாம். முதல்ல புகழாக வேண்டும் என்றால்
அந்த இஷ்குடைய கண்ணு வேணும், இஷ்குனுடைய கண்ணு வேணும். அது இருந்தாதான் புகழ முடியும். சாதா கண்ணுல புகழ்ந்தா புகழ முடியாது. சாதா கண்ணுல பார்த்தா முடியாது. பிரியத்தோட கண்ணுல பார்க்கணும், காதலோட பார்க்கணும். இது நம்ம பசங்க பாக்குறோம்ல, மெரினா பீச்ல, பீச்சுக்குள்ள, ஈசிஆர்ல, ஓஎம்ஆர்ல, அங்க இங்க பீச்ல, போட்டுக்கு பின்னாடி, பாறைக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பைத்தியமா உட்காந்துருக்கான். என்னன்னா புடிச்சு போச்சு. அவ என்ன செஞ்சாலும் சரி, செருப்புல 4 அடி அடிச்சாலும் சரி, சுகந்தமாக இருக்கிறது. என்ன வேணாலும் சொல்லுவான். ஆமா, காலடி எடுக்கிற மண்ணை எடுத்து வச்சுக்கிறான். அவ தலையில இருந்து கண்டி போட்ட பூ எடுத்து இவன் இடத்துக்குள்ள வச்சுக்கிறான். அவளே குப்பை தொடி தான் போடுறான். நெல்லி காஞ்சி போன போறது புடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதாங்க, புடிச்சு போச்சு. சில பேர்லாம் பஸ் டிக்கெட்லாம் வச்சிருக்கான். என்னப்பா நீ போக மாட்டிய? இல்ல நம்ம ஆளு காலேஜுக்கு வர்றப்ப எடுத்து டிக்கெட்டுக்கலாம். இது என்னமோ பெரிய சனது கொடுத்த மாதிரி வச்சிருக்காங்க. என்னன்னா, உனக்கு யாரையாவது புடிச்சு போச்சுன்னா, இஷ்க ஆயிடுச்சுன்னா, நீ காதல் ஆயிட்டேன்னா, அவன் செய்கிற எல்லாம் சரியாகப்படும். அவன் செய்கிற எல்லாம் சரியாகப்படும். அவ பார்க்கறது, அவ பேசுறது, அவ இது சூரியனை நீ நகரு இடத்தில் என்னவள் வந்து அமரட்டும். சூரியன் போயிருந்தமா, இவ போய் உட்காரணுமா. சந்திரனை நீ நிகழ்ந்து கொள், நகர்ந்து கொள். இரவின் விண்மீன்களின் வெளிச்சத்தை விட என் காதலி வெளிச்சம் தருவாள். இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கணும். கல்யாணம் மட்டும் பண்ணிட்டான் அவ்வளவுதான், ஊடு பூரா முசீபத் தான் போயிடும். கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்ப இஷ்கு வருகிற போது காதல் வரும், காதல் வருகிற போது புகழுதல் வரும். அந்த புகழ் எப்பவுமே எல்லை மீறிதான் இருக்கும், எல்லை மீறிதான் இருக்கும். எவன் காதலிய வந்து கரெக்டா புகழ்றான், என் காதலி மாநிலமாக இருப்பாள், ஓரளவு தான் படிப்பாள், மீடியமாக இருப்பாள், அப்படியெல்லாம் எழுத மாட்டான். என்ன அவ சொந்த பொருளா இருந்தாலும் அப்படி விண்மீன்கள், முத்துக்கள், பவளம், அப்படி இப்படின்னு சில பேர்ல காதலிய வர்ணிக்கு பயங்கரமா இருக்கும். அவன் பல்லு வளைக்கு 10 நாள் ஆச்சு, சும்மா இப்ப பாட்டில எழுதுறா ஏராளமா ஏராளமா. அப்ப உனக்கு எவனாவது ஒருத்தி உன் சமகாலத்தில் வாழ்பவள் பிடித்து போகிற போது அகில உலகத்திலேயே அவர்களுக்கு நிகர் இல்லை, நிழலும் இல்லை என்கிற ஒரு பேராசானை பற்றி பேசுகிற போது அந்த புகழ் மீண்டும் ஏன் அழிக்குது? புகழுக்குள்ள எல்லா தகுதியும் இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சில பேரை பத்தி சொல்றான், யுஹிப்பூன அன் யுஹ்மது பிமா லம் யஃஅலு. செய்யாததை சொல்லி புகழணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. நிறைய நீங்க அப்படி இருக்காங்கல்ல, செஞ்சதை சொல்லி புகழ்றது வேற, அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகணுங்கிறோம். செய்யாததை பிமா லம் யஃஅலு, செய்யாததை சொல்லி புகழ்றது. அவர் ஒண்ணுமே கொடுத்துருக்க மாட்டார். கொடுத்து சிவந்த கரம், பொன்மன செம்மல், வாரி வழங்கிய வல்லல். அந்த பையன் மொசாபர் கூட 10 ரூபா கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லாம் புகழ்ந்த. அப்ப இல்லாததை சொல்லி புகழுதல். நாங்க இல்லாததை அல்ல, இருப்பதை சொல்லி புகழுவதற்கு எங்கள் வாழ்நாள் போதவில்லை, வாழ்நாள் போதவில்லை. புகழ் யாருக்காவது வாழ்க்கை இருந்துச்சு, வாழ்க்கையில அவரை புகழ்ற மாதிரி 4-5 அம்சம் இருந்துச்சு, அவரை புகழ்றோங்கிறது ஒரு கோணம். வாழ்க்கை முழுக்க புகழாகவே இருந்தால் புகழே உன்னை புகழ்வது எப்படி என்பதுதான் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இன்னொன்னு, கியாமத் வரை புகழ்ந்துட்டு தான் இருப்பாங்கிறது அல்லாஹ்வோட முடிவு. காரணமா பேர் அப்படி வச்சுட்டான், முஹம்மதுன்னு. அவர் புகழப்படுபவர் தான், கியாமத் வரை புகழப்படுபவர் தான். மௌத்தா போன உன்னை மறந்து போறதுக்கு, ஒரு வருஷ பத்தியோட கழட்டி விடுறதுக்கு நம்மள மாதிரி இல்ல. அது தொடரும் தொடரும் தொடரும், கியாமத்து வரை தொட்டு தொடரும். காரணம் பேரு முஹம்மது, பேரு முஹம்மது, புகழப்படுபவர். அவரை புகழப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அவரை இஷ்குல பார்த்தவர்கள், இஷ்குல மனிதர்கள் மட்டுமல்ல, மரம் மட்டும் எல்லாம் இஷ்குல பார்த்துச்சு, கழுத குதிரை எல்லாம் இஷ்குல பார்த்துச்சு. ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒட்டகத்துக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு கூட்டிட்டு போனாங்க ரசூலுல்லாஹ். நேரா உள்ள போய் ஒட்டகத்துக்கு உள்ள போனா, அது போன உடனே டப்புடு சஜிதா செய்யும். பின்னாடி இந்த சஹாபி கேட்டார், யாரும் சொல்லுங்க, ஆதிகி பஹீமத்துல்லா தஆதி, ஆதிகி பஹீமத்துல்லா தஆதி தஸ்ஜுது லக அமலா நஸ்ஜுது லக. அறிவில்லாத ஒட்டகமே உங்களுக்கு சஜிதா செய்து நாங்க செய்யக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டாரு. இல்ல, செய்ய வேண்டாம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகம் அது ஏற்கனவே எதுக்கு கூட்டிட்டு போனாலும் தெரியுமா? மென்டலான ஒட்டகம்னு கூட்டு போனான்.
ஒட்டகத்துக்கு பைத்தியம் நகரிச்சுன்னு சொல்லி முஸ்னத் அஹ்மதுல அந்த ஹதீஸ் வருது. ஜுன்னத்தின் நாக்கத்து பி பைத்தில் மினல் அன்சார் தான் வருது. நாக்கத்துக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு ஒட்டகத்துக்கு. அது பைத்தியம் எல்லாம் இல்ல, மற்ற உலகத்துல இருக்கிறவங்க பைத்தியம். அது எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. வந்து யாரு நின்னாங்கன்னு பார்த்துட்டு சஜிதா செய்து. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? அது நாயகத்தின் மீதான பைத்தியம், ரசூலின் மீதான பைத்தியமா. நாம நினைக்கிற மாதிரி பைத்தியம் அல்ல. உலகத்தில் அப்படித்தான் பெருமானாரை புகழ்வதை பேசுவதை நிறைய பேர் பித்து பிடித்தவன் பைத்தியம் பிடித்தவன் என்றெல்லாம் பேசுகிறார்கள். பேசட்டும், அது பெருமானாரின் மீது பைத்தியம். அப்படி பைத்தியங்களாகவே இருப்போம், அதிலே பெருமை. மஜ்னூனுக்கு லைலா ரொம்ப அழகா தெரிஞ்சது. ஏன்னா அந்த கண்ணுல பார்த்ததுனால. எதுல? இஷ்குடைய கண்ணுல பார்த்ததுனால. அதுவே மத்தவங்களுக்கு லைலாவை பார்த்தா அசிங்கமா தெரியும். நாமெல்லாம் பார்த்தா அப்படிதான் வருது. லைலா ரொம்ப கருப்புன்னு வருது, ரொம்ப டார்க்கு, உடம்பு கருப்பான உள்ள. நம்முடைய பார்வையில அழகா தெரியல. காரணம் இஷ்க அந்த பார்வையில இல்லை. இஷ்க இருக்குமானால் பார்வை மாறிவிடும், பார்வை மாறிவிடும். உலகத்திலேயே அண்டங்களின் பேரழகி என்று அவன் சொல்லுவான். அதனால தான் போய் அவன் ஊட்டு சொல்லுக்கு முத்தம் கொடுத்தான். அவன் நடந்து போன இடத்துல எல்லாம் போய் முத்தம் கொடுத்தான். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தான், நின்ற இடத்துல இது பண்ணான். கொடுமை என்னன்னா நாயோட காலை பிடிச்சு முத்தம் கொடுத்தா. என்னடான்னு கேட்டா நாய் அவன் ஊட்டு வழியா வந்துச்சுக்கிறான். ஆமா, இந்த காலத்துல பண்ற காதலர்களுக்கு எல்லாம் அப்பவே முன்மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. யாரோ கேட்டிருக்காங்க, நாய் காலை முத்தம் கொடுக்குறே நீ நீ மஜ்னூன் தானே, நீ பைத்தியம் தான். நான்லாம் பைத்தியம் இல்ல, அந்த நம்மால வீட்டு வழியா இது வந்துச்சு, அதனால நான் கொடுக்குறேன். அது புரியாம என்ன திட்டு, நீதான் பைத்தியம் இல்லையா? அரசர் கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. பிள்ளைலாம் நல்லா இருக்கும்ன்ற என்ன நினைப்புல கூட்டிட்டு வர சொன்னாங்க. இருந்தாலும் கூட்டிட்டு வர சொல்லிட்டான். ரொம்ப பயங்கரமா 2 பேரும் காதல் காவியம் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருந்தா. அப்படி ஒரு இருக்கு, அப்படி ஒரு கருப்பு. இவளையா காதலிச்சாங்கப்போ அரசருக்கு பக்கத்துல உள்ள பெரியவன் சொன்னாராம், அவன் அழகா தெரியணும்னா மஜ்னூனோட கண்ணுல பார்க்கணும், நீங்க உங்க கண்ணுல பார்க்க கூடாது, உங்க கண்ணுல பார்த்தா அழகா தெரியாது அப்படின்னு சொன்னாங்களாம். உண்மை அப்படித்தான். நாங்கள் ரசூலுல்லாஹ் விஷயத்தில் மஜ்னூன்களாக இருக்கிறோம். மஜ்னூன்களாக ரசூலுல்லாஹ் விஷயத்துல இருக்கிறதுல தப்பே இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அல்லாஹ் விஷயத்திலையும் மஜ்னூனா தான் இருக்கணுமா? ஹதீஸ் அப்படி வருது. யுதுகுருல்லாஹ ஹத்தா யுகாது மஜ்னூன். பைத்தியம்னு உங்களை சொல்ற அளவுக்கு திக்ர் செய்யுங்க அல்லாஹ் அப்படின்னு வருது. அல்லாஹ்வை திக்ர் செய்கிற விஷயத்தில் நாங்கள் மஜ்னூன்கள். பெருமானாரை பேசுகிற, புகழுகிற, பாடுகிற, பார்க்கிற விஷயத்தில் நாங்கள் மஜ்னூன்கள். இந்த மஜ்னூன்களின் பார்வையில் தான் பெருமானாரை புகழ முடியுமே தவிர நார்மல் பார்வையில முடியாது. எதேச்சையான பார்வையில ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து விட முடியாது. அது உங்களுக்கு ஒத்து வராது. அது கூட இருந்தா வரலாறு வாசிச்சா இஷ்கு கண் கொண்டு பார்த்தா புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் கூடவே ஒட்டி இருந்த ஒட்டகம் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு கடைசி வரையில் சாப்பிடல, ஒரு பக்கத்து சாப்பிடல, தண்ணி கொடுக்கல, இத்து போய் அப்படியே அது உட்கார்ந்தாங்க கடைசி வரைக்கும். அந்த ஒட்டகம் பெருமானாரை பார்த்திருக்கிறது வேறு கட்டிலே. திருக்குர்ஆன் வசனத்துக்கு கீழே இந்த ஒட்டகத்தை பற்றி, ரசூலின் கழுதையை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுதை ஒண்ணு, அவர்களுடைய கழுதை கரெக்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி எல்லாம் முடிஞ்சு மறுநாள் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் நேரா போய் கிணத்துல விழுந்து ரசூல் பயன்படுத்திய கழுதை. ரசூலுடைய வீட்டில இருந்த கோமாரி கழுதைக்கும் ரசூலுடைய ஒட்டகத்திற்கும் இருக்கிற இஷ்கு இந்த மனிதர்களுக்கு இல்லையா என்பது கேள்வி. ஹஸன் பஸ்ரி இமாம் கேட்டார்களே, ஒரு மரக்கட்டை ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவுக்காக அழுதது, மனிதர்களை கட்டையை விடவா உங்கள் இதயம் கனத்து போய்விட்டது என்று கேட்டார்கள். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், இதெல்லாம் காதல், உங்களுக்கு புரியாது. ரசூலுடைய முடிகளை எடுத்து வைத்துக் கொண்டு பாக்கியமாய் கருதிய கூட்டம் உலகத்திலே சஹாபாக்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 1400 வருஷமா ரசூலுடைய முடி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எல்லா பக்கமும் இருக்கு, ஊர் உலகத்துல பூரா இருக்கு.
நம்ம ஆளுகிட்ட கேட்டீங்கன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, முடியவெல்லாம் எடுத்து வைக்கிறது இது என்ன பைத்தியகாரத்தனம், கொள்கையை தெளிவு வேண்டும், அப்படி வேண்டும் இப்படி வேண்டும், நீங்கள் அறிவை அடகு வைத்து விட்டு அவருடைய அர்த்தங்கள் இது கற்ற எல்லாம் எழுதி ஒரு படியை நம்மள கைமா படி பண்ணுவோம். நாங்க கேட்கறது என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில முடி எடுக்கிறாங்க, விரை 10 விரை 10 சைத்தானுக்கு கல்லடிச்சாச்சு. வந்து முடி எடுத்தா குர்பானி கொடுத்ததுக்கு பிறகு முடி எடுத்தவங்க முடி எடுத்து அவங்க பாட்டுல அந்த பக்கம் போட்டு போக வேண்டியதானே. பாதி முடிய வலது பக்கம் தலையை கொடுத்தாங்க, வலது பக்கம் எடுத்த உடனே கூப்பிட்டாங்க, அபூ தல்ஹா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அபூ தல்ஹா கையில முடிய கொடுத்து எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துரு. சொன்னது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ முடியல எல்லாம் என்ன ஆன்மீகங்கிற, முடியவெல்லாம் போய் கொண்டாடலாமாங்கிற? ரசூலுடைய ரோமம் அது குப்பையில போடப்படல, சாக்கடையில வீசப்படல, முடி வடித்தவன் மூட்டையாக எடுத்துக்கொண்டு போகல, வடித்த முடியை கொடுத்தார்கள். அபூ தல்ஹா எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தார். இடது பக்கம் இந்த பக்கம் வடித்து இவர்களை கொடுத்து அந்த சஹாபிகள்ட்ட பிரிச்சு கொடுத்து சஹாபாக்களின் கைகளுக்கு முடி போய் அந்த முடிகள் உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் போய் இன்னைக்கு வரைக்கும் முடிகளை உலக நாடுகள் வைத்திருக்கிறதே. அந்த முடியெல்லாம் பாக்கியம் இல்லைன்னா பின்னையே கொடுக்கணும், பின்னையே கொடுக்கணும். உன் காதலி ரோமத்தை பத்தி நீ எவ்வளவு எழுதுற, கூந்தலை பத்தி எவ்வளவு எழுதுற? சில பேர் எல்லாம் காதலியோட கூந்தலை பத்தி எவ்வளவு கவிதை இருக்கா தெரியுமா? படிச்சோம்னா பயங்கரமாயிருக்கீங்க. நம்ம மண்ட முட்டையில ரசூலுல்லாஹ் ஏன் கொடுத்தாங்க முடிய? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய கஃன் தஃன் வேலை நடக்கிறது. கஃன் தஃனிலே முஆவியா என்னெல்லாம் சொல்லிவிட்டு போனார் என்று குடும்பத்தாரை கூப்பிட்டு கேட்டபோது சொன்னார்கள், பத்திரமாக பைக்குள்ளே அதுக்கு மேல பை, அதுக்கு மேல பை, அப்புறம் பொட்டி, அதுக்கு மேல பொட்டி எல்லாம் தொடர்ந்து கடைசியில ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில வெட்டி போட்ட நகத்தை வச்சிருந்தாரு. அந்த நகத்தை கஃன்ல கண்ணு குடியில போட சொல்லிட்டு போதாங்க. வாங்கியாரது எல்லாம் பண்ணுவோம். நீண்ட நாட்களாக பாதுகாத்து வைத்து வந்த ரசூலுடைய வெட்டப்பட்ட நகத்தை முஆவியாவினுடைய கண் குடிக்குள்ளே வைத்து சுருமாயிடப்பட்டதற்கு பின்னால் குழிக்குள்ளே வைத்து முஆவியாவின் போய் அடக்கம் செய்தார்கள் என்றார்களே. இதுவெல்லாம் இஷ்கருடைய பார்வை. ரசூலின் ரோமம் கூட எங்களுக்கு புனிதம், வெட்டப்பட்ட நகம் கூட புனிதம், சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வின் எச்சில் கூட புனிதம். அவர்கள் காரி துப்பிய எச்சில் பூமியிலே விடவிடவில்லை. சஹாபாக்கள் கைகளிலே ஏந்தி தாங்குவார்கள், மேனியிலே தடவுவார்கள். கிடைக்காதவர்கள் தடவிய மனிதனை தடவுவார்கள். யார் கையில தடவினார்களோ, யாருக்கு நேரடியாக அது கிடைத்ததோ கிடைத்தவர்களை போய் தடவினார்கள். இதுவெல்லாம் இந்த பார்வையில பார்ப்பவர்கள் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ முடியும். முதல்ல எல்லோரும் அல்லாஹ் தஆலா புகழ்ற நசீப் எல்லாம் தரமாட்டான், சில பேருக்கு தான் தருவான். அது தேர்ந்தெடுத்து மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு பத்தி சொன்னாங்க இல்லையா? 60 வருஷம் ரசூலுல்லாஹ் பத்தி புகழ்ந்தார். அவர் மௌத்தாகும்போது வயசு 120. கவிதைன்னா அதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. அது பரம்பரை கவிதை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு கவிஞர். அவங்க தான் முந்திரி, அவங்க கவிஞர், பெரிய கவிஞர், எல்லாம் மரபு கவிஞர். சரி, முப்பாட்ட பாட்ட தாத்தா, அப்புறம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் முடிஞ்சு அவங்க மகன் அப்துல் ரஹ்மான் பெரிய கவிஞர். சரி, அப்துல் ரஹ்மான் மகன் சயீத்னு ஒருத்தர் பிறந்தார், பிறக்கிறப்பே கவிஞர். அல்லாஹ் அக்பர். 6 தலைமுறை மேல 4 தலை, இவங்களுக்கு பின்னாடி 2 வம்ச மணிபூரம் கவிதை. எல்லாமே ரசூலுல்லாஹ்வை எழுதி குவித்தவர்கள், கண்ணால ரசூலுல்லாஹ்வை பார்த்தவங்க. அந்த புகழெல்லாம் வாழன்னு சொல்ல முடியுமா? ஹதீஸ் கிதாப்ல தான் இருக்கு, எல்லாம் வேற எங்கேயும் இல்ல. நம்ம சொல்றதெல்லாம் அம்புலி மாமா இல்ல பாய், ஹதீஸ்கள்ல தான் வருது. சாகா வரப்பெற்ற வார்த்தைகள் அல்லவா ஹஸ்ஸான் இப்னு சாபித்துடைய வார்த்தைகள். நாயகமே, உங்கள் போன்று என் வாழ்நாள்ல உங்கள் போன்ற அழகை என் கண்கள் கண்டதில்லை. உலகத்தில பெண் குலம் யாரும் உங்களை போன்று எவரையும் பெற்றெடுக்கவே, எந்த பெண் குலமும் பெற்றெடுக்கவில்லை. குளிர்த்தம் உபர்றாலும் மென்புள்ளி ஐவின் குறைகளெல்லாம் இன்று பரிசுத்தமாக நீங்கள் படைக்கப்பட்டீர்களே.
கண்ணுக்கு குளிர்ந்த கமா தஷாபு, நாயகமே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியபடி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்ன அழகான வார்த்தை, கடைசி வார்த்தை. நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பிய பிரகாரம் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இந்த இலக்கிய நயம் இழைத்தோடுகிற இந்த வரிகள் இது ஹஸ்ஸானுடைய வார்த்தை. ஹஸ்ஸானுடைய வார்த்தை. ஒருத்தர் காபிபுல் சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு புகழ்ந்துட்டே வந்தவரு, நீங்கள் நூர், நீங்கள் நூர், உங்களிலிருந்து யார் வேண்டுமானாலும் நூரை பெறட்டும், உங்கள் நூர் இந்தியாவினுடைய பிரகாசிக்கிற வாளை போன்ற நூல், வாளை போன்ற நூறு உங்களுடைய சொல்லி பேச பேச அந்த வார்த்தைகளின் வசீகரத்தில் தங்களுக்கு முன்னாலே புகழும் காபிபுல் சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எந்திரிச்சு மேல இருந்த போர்வை எடுத்து ரசூலுல்லாஹ் பத்தி விட்டாங்க. புரவலர் போர்த்திய பொன்னாடு ரசூலுல்லாஹ் போட்டு பாடப்படுகிற நபர் தங்கள் மீது இருந்த வாடையை எடுத்து காபிபுல் சுஹைருக்கு போர்த்தினார்கள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கண்ணுல நகை வைக்க சொன்னாங்க. அவருக்கு ஒரு ஹாபி இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பரக்காத்துகள் பொருட்கள் எங்க யார்கிட்ட இருந்தாலும் எவ்வளவு விளக்குத்து வாங்கிடுவார். முடிய வாங்கி வைப்பாரு, நகத்தை வாங்கி வைப்பாரு, மோதிரத்தை வாங்கி என்னென்னவோ. கடைசி அங்க கை வச்சு இங்க கை வச்சு காபிபுல் சுஹைர் வந்தார். நீங்க ரசூலுல்லாஹ் புகழ்ந்த கவிதை படிச்சீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு மேல இருந்த போர்வை கொடுக்குறாங்கல்ல, அந்த போர்வை நான் விலைக்கு வாங்கிக்கலான்னு இருக்கேன், என்ன வேலை? அதுக்கு விலையே கிடையாது, நீங்க போயிடுவாங்க. விலையே கிடையாது, போயிடுவாங்க. கடைசி வரையும் தரல. காபிபுல் சுஹைர் எல்லாரும் வஃபாத்தானதற்கு பிறகு அவர்களுடைய வாரிசுகள்ல ஹுசைன் ஒருத்தர் இருந்தார், அவர் தம்பி. அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட பல்வேறு விஷயங்கள், குடும்பத்தினுடைய வறுமை, கடைசியில வேற வழி இல்ல 20,000 திருகத்திற்கு காபிபுல் சுஹைர் மவுத்துக்கு பின்னாடி பெற்றுட்டாங்க. வாடிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 2 ஈத் பெருநாளையும் அதை பொத்திட்டு தான் வருவாங்க. ஈத் பெருநாளில சுல்தான் சலாதீன் கலிஃபத்துல் உலமா யாரு ஜனாதிபதியோ குத்பா ஓதுறதுக்கு வரும்போது காபிபுல் சுஹைருக்கு போர்த்திய போர்வை. கடைசியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் உமையாக்களின் ஆட்சியும் அப்பாசிகளின் ஆட்சியும் உஸ்மானியாக்களுடைய ஆட்சியும் அத்தனை கலீஃபாக்களுக்கும் பெருநாள் டிரெஸ்ஸாக அது அப்படியே மாறி போய் இன்றைக்கு வரையும் துருக்கியினுடைய காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. நான் சொல்ல வந்தது, ரசூலை முகத்திற்கு முகம் நேருக்கு நேர் பார்த்து புகழ்ந்த பெருமக்களுக்கு பெருமானார் பொன்னாடை போர்த்தினார்கள் என்றால், ரசூலை புகழுவது நாங்களா கண்டுபிடிச்சதில்லை, இவர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தனர். ரசூலை பாராட்டுவதும் புகழுவதும் இவர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தனர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையில இப்படி எல்லாம் கவிதை வடிவுல புகழ்றீங்களே அப்படின்னு சில பேர் எல்லாம் கேட்பாங்க. கவிதை வடிவுல தான் இவங்க எல்லாம் புகழ்ந்தாங்க. அதுலயும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்ஸான் குறைஷிகள் எதிரில படம் வந்து நிக்குதல்ல எதிரிகள், நீ அவங்கள பத்தி தாக்கி உன் வார்த்தைகள்ல கவிதை பாடு. காரணம், அம்பும் ஈட்டியும் செய்யும் வேலையை விட உன் வார்த்தை வேலை செய்கிறது. அஷத்துமின சகம் சொன்னது ரசூலுல்லாஹ். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹுடைய புகழ் வார்த்தைகள் அம்பு ஈட்டிகளின் காயத்தை விட இந்த கவிதை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லிக் கொடுத்தது. என்னமோ அமைச்சர் வேலையில இருந்தாங்களோ என்னமோ தெரியல, உமரதி இல்லாத காலத்துல பள்ளிவாசல்ல இவங்க உட்கார்ந்து ஒரு ரசூலுல்லாஹ் பத்தி புகழ் கவிதையை படிக்க அங்க வந்த ஒருத்தர், ஏன் உமரதி இல்லாம ஒரு தடவை கொஞ்சம் அவரை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது அலுவல் நிமித்தமா இருக்கலாம், குத்துபா ஓதுறதா, டக்குன்னு கோபம் வந்து அது தாக்கத்திருந்தது இருந்தாங்க. உமரல்லான்னு பார்த்து சொன்னாங்க, உங்களை விட சிறந்தவர் உயிரோடு இருந்த போது இந்த இடத்துல மேடை போட்டு கவிதை படிச்சிருக்கேன் நான், என்னை எப்படி நீங்க எடுத்து சொல்லலாம் என்று கேட்டார்கள். ஹஸ்ஸான் தாபித் ரலியல்லாஹு இல்ல இல்ல கடிமைன்றாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா ஹஸ்ஸான் தாபித்துடைய கவிதைகள் மௌத்து வரை நிற்க, காபிபுல் சுஹைருடைய கவிதைகள் மௌத்து வரை நிற்க.
ரசூலுடைய ஜனாசாவை கொண்டு வந்து வைத்த போது அஸ்ஸானிபன் நாபிக்கு வந்தார். நல்லாடுகிற வயசு. அப்ப வந்து பாடி என்ன அழகான வைத்தாரு. இருப்பவர்களை எல்லாம் அழ வைத்து விட்ட. நீங்க எப்போ உங்களுடைய கண்கள் தூங்கியது? எப்போது உங்கள் கண்கள் தூங்கியது? இன்னைக்கு மட்டும் என்ன சுருமா போட்டு விட்டு தூங்குகிறது? நீங்கள் இல்லாத மதீனாவில் நான் இனி எப்படி வாழுவேன் யார சொல்லதா என்று அவர்கள் பாடிய வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவர்கள் பிசும்பி வெடித்து அழ துவங்கியது அஸ்ஸானுடைய வார்த்தைகளுக்கு பின்னால். நீங்கள் இல்லாத மதீனாவில் நான் இனி எப்படி வாழுவேன்? சுருமா இடப்பட்டதற்கு பின்னால் உங்கள் கண்கள் இப்படி தூங்குகிறதே என்ற வார்த்தைகள் எல்லாம் அரபு இலக்கண இலக்கியம் தெரிந்தவர்களை அவர்களினுடைய உள்ளத்தை போய் ஒரு உழுக்கு விடுக்க விடுகிற ஆற்றல் ரசூலை பற்றி புகழ்ந்த கவிதைகளுக்கு உண்டு. நான் சொல்ல வருவது ரசூலின் புகழை புகழுமாறு அல்லாஹ் சொல்லி தந்தார். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். சஹாபாக்கள் சொல்லி தந்தார்கள். பின்னாலே வந்த நாதாக்கள் சொல்லி தந்தார்கள். காவியங்களை படித்த